ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை காத்து பராமரித்து வழிநடத்துகின்ற கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு திரும்பி வருவோமானால் நமக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வு வழியாக நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருப்பது எசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து. இதிலே எசாயா இறைவாக்கினர் எதற்காக அழைக்கப்பட்டார் என்பதை அவர் மக்களினங்களுக்கு அறிவிக்கிறார். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் கடவுள் என்னை உங்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கவே ஏற்படுத்தி இருக்கிறார். தாயின் கருவிலிருந்தே என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் அமைதியாக இருந்தேன். அவர்தான் எனக்கு இந்த பணியை செய்ய எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். என்னை இந்த மக்களினங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஒரு ஒளியாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் முடிந்தவரை இறைவனுக்குரிய மக்களாக வாழ முயற்சி செய்கள் என்ற அழைப்பை அவர் கொடுக்கிறார். இது இஸ்ரேல் மக்களினங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தையை யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக வாழ நமக்கு என்று முதல் வாசகம் அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு தனது இறப்பை முன்னறிவிக்கிறார். அவர் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், நான் யூதர்களிடம் சொன்னதை தான் உங்களிடம் சொல்லுகிறேன். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்பொழுது உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார். யார் அவர் என்று அவர் சொல்லுகிறார், யாருக்கு நான் அப்பத்தை பெற்று ரசத்திலே தோய்த்து கொடுக்கிறவனோ அவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு யூதாஸ் இஸ்காரியத்தை கொடுக்கிறார். அப்போது சாத்தான் அவனுக்குள்ளே நுழைந்தாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுக்குரியது என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படுகின்ற பொழுது கடவுளுக்குரியவராக நாம் வாழ்வோம். எப்பொழுது யூதாஸ் இஸ்காரியத்து கடவுளுக்குரியவனாக இருந்தானோ அப்பொழுதே சாத்தான் அவன் மீது கண்ணம் வைத்து விட்டான். இவன் வழியாகத்தான் இவரை வீழ்த்த முடியும் என்பதிலே அவன் தெளிவாக இருந்தான். அதனால் பேதுரு சொல்வது போல சாத்தான் நம்மை விழுங்குகின்ற சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த சாத்தானிடமிருந்து நாம் தப்பி ஓட வேண்டும். அதனால் நம்மை நோக்கி வருகின்ற இடர்பாடுகள், பிரச்சனைகள், நோய்கள், சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் ஆண்டவரை கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பேதுருடன் சொல்வார், பேதுரு, நான் போகும் இடத்திற்கு உன்னால் இப்பொழுது வர முடியாது, ஆனால் பிறகு நீ வருவாய் என்று சொல்லுகிறார். நாமும் நம்பிக்கையோடு கடவுளின் பக்கம் திரும்புவோமானால் சில துயரங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நம்மை ஆட்கொண்டாலும் ஆண்டவர் மீது கொள்கின்ற அருளை கொண்டு அவற்றை நாம் சமாளிப்பதற்கு தேவையான அருளை கடவுள் கட்டாயமாக நமக்கு கொடுப்பார். அந்த அருளை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.